ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 4/2/2024 அவ்யக்த முரளி. மதிப்போடு தேர்ச்சி அடையணும் அப்படின்னா எல்லா கஜானாக்களின் கணக்கையும் சேமிப்பாகி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. இன்றைக்கி பாப்தாதா சின்ன குழந்தைங்க, பழைய குழந்தைங்க, உள்நாட்டு குழந்தைங்க, வெளிநாட்டு குழந்தைங்க எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படுற. முழு கல்பத்திலையும் பிராமண குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கல. தேவதைகள் கூட பிராமண வாழ்க்கை தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் ராமாயணத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராமர் பிராமணர்களை காப்பதற்காக எல்லாம் போய் சண்டை போடுவார். அப்போ என்னென்னா அவரை விட இல்லை, அவர் தேவதையை விட பிராமணர்களை உயர்ந்தவர்களாக தேவதைகளே கருதுகிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து செக் பண்ணுங்க. நீங்கள் ஜென்மம் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள். இல்லையா, மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சிருக்கும். உணவு பழக்கத்திலேருந்து, விகாரத்திலேருந்து, எதிர்மறை எண்ணத்திலேருந்து, வீண் எண்ணத்திலேருந்து மிகப்பெரிய மாற்றம். அப்போ சந்தோஷத்தை கொடுத்ததெல்லாம் இப்போ நமக்கு அந்த பக்கமே திரும்ப கூட மாட்டோம், அந்த மாதிரி ஆகிருக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய தாய் தந்தையின் பாலனையை அடையக்கூடிய பாக்கியத்தை அடையுது. இங்கே சொல்கிறார் இல்லை, தாய் தந்தையாக இருக்கக்கூடிய பாப்தாதாவுடைய பாலனையை அடையிறோம். எடுத்த உடனே அந்த பாக்கியம் கடவுளுடைய பாலனை நேரடியாக. ஸோ அது அப்பா அம்மாவாக பாலனை. அது மட்டும் இல்லாமல் அவரே கடவுளே ஆசிரியராக நடத்தக்கூடிய பாக்கியத்தையும் நாம் அடையிறோம் பிறந்த உடனே. அதுக்கப்புறம் குருவுடைய வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் கிடைக்குது. அதுவும் பிறந்த உடனே எல்லாமே கிடைக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு பாலனை, படிப்பு, ஆசீர்வாதம், ஸ்ரீமத் இது எல்லாத்தையும் கொடுக்கிறது யார்? பரமபிதா பரமாத்மா. பாலனையை பாருங்க, எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது? கோடியில் சிலர். அதை பாபா எப்படி சொல்கிறாருன்னா, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் அல்லது கையளவு இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கிது. அதில் ஒருத்தரை நீங்கள் ஆகியிருக்கிறீங்க. உங்களை தவிர வேறு யாருக்காவது கடவுள்கிட்ட நேரடியாக படிக்கிற பாக்கியம் கிடச்சிருக்குதா? யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்தவர்களுக்கு இயேசுக்கிட்ட அடையிற பாக்கியம் தான் கிடச்சிருக்குது. முஸ்லீம்களுக்கு நபி மூலமாக அடையிற ஞானத்தை அடையிற பாக்கியம் தான் கிடச்சிருக்குது. ஆனால் கடவுள்கிட்டையே படிப்பை படிக்கிற பாக்கியம் நமக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது. நமக்கு மட்டும்தான் கடவுள்கிட்ட இருந்து ஸ்ரீமத் கிடைக்கிது, ஆசீர்வாதம் கிடைக்கிது. ஸோ உங்களுடைய பாக்கியம் என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய இந்த பாக்கியத்தை சதா ஞாபகம் வச்சு குஷின்ற ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்கிறீங்களா? இல்லையா, கடவுள் என்னை தூக்கி வளர்த்துருக்கிறார், கடவுள் தத்தெடுத்திருக்கிறார், இல்லையா, கடவுள் ஞான அமிர்தத்தை ஊட்டி விடுறார். ஸோ இது சாதாரண பாக்கியம் கிடையாது. இல்லையா, ஒரு பெரிய பெரிய கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சாலே வெளில வந்துடுவீங்க. ஸோ அதுக்கு தான் இதை எப்பவுமே பாடிட்டு இருக்கணும் உங்கள் மனசுன்றார். ஆஹா என்னுடைய பாக்கியமே அப்படின்னு பாடுறீங்களா? அந்த பாக்கியத்தின் பாடல் உங்களை எந்த கஷ்டத்துலையும் சிக்க விடாது, எந்த பாவமும் பண்ண விடாது. ஏன்னா கடவுள்கிட்ட நான் ஞானத்தை படிக்கிறவன். அதனால் உலகியல் அற்ப விஷயத்தில் நான் சிக்க மாட்டேன். அமிர்த வேலையின் பொழுது ஏந்திருக்கிறீங்களே, எப்படி ஏந்திருக்கிறீங்க? பாபாவுடைய அன்பில் மூழ்கி எழுந்திருக்கிறீங்க. உண்மையில் கடவுள் மேலே வச்சிருக்கிற அன்பு தான் உங்களை எழுப்புது. உங்களுடைய நாளே
கடவுளின் அன்புனால் தொடங்குது இல்லையா? கடவுளை பார்க்குறதுக்காக எழுந்திருக்கிறீங்க. கடவுள் என்னை பார்க்க வராரு, அமிர்தவலை என் வீட்டுக்கு வராரு அப்படின்னு அன்பில் எழுந்திருக்கிறீங்க. இல்லாட்டினா இந்த கலியுகத்தில் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது, 2 மணி 3 மணி எழுந்திரிக்கிறதெல்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது. நீங்கள் கடவுள் மேலே அன்பு வச்சில்லை அப்படின்னா உங்களால் எழுந்திரிக்கவே முடியாதுன்றார். அப்போ உண்மையிலே உங்களுடைய கடிகாரத்தின் பெல் அடிக்க வைக்கிறதே இந்த அன்பு தான்றார் இல்லையா? ஏன்னா வெளியில் இருக்கிற பெல்லு வேறு, ஆனால் உள்ளுக்குள்ளே எழுந்திரிக்கணுன்ற எண்ணம் வரணுமே. வெளியில் அடிக்கிற பெல்லை தலையில் தட்டிட்டு நீங்கள் தூங்கிடுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அடித்து எழுப்புறது எது? பாபாவுடைய அன்பு. அதுதான் தினம் தினம் எழுப்புது. நாள் முழுவதும் கடவுளுடைய துணை தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வைக்குது. தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை உங்களுக்கு. சங்கமயுகம்னாலே பாபா கூடவே இருக்கிறது, பாபா கையை பிடிச்சிக்கிட்டு போகிறது இல்லையா? ஒவ்வொரு தப்பும் குழந்தை அதை தொடாதன்னு அதையும் மீறி தொட்டால் உடனே ஓடியாந்து நம்ம பாபாவை தான் கட்டி பிடிச்சிக்குவோம், வேறு யாரும் கிடையாது. ஸோ அப்படி அனுபவத்தை கொடுத்து 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 நம்மளை பக்காவாக்குற. ஸோ அப்போ அவருடைய துணையின் மூலமாகத்தான் நம்ம மிகப்பெரிய காரியத்தை எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்கு மிகப்பெரிய காரியமாகவே அது அனுபவம் ஆகிறது கிடையாது. ஏன்னா பாபா துணையில் பண்ணுறதுனால நம்ம வெறும் கருவி அப்படி உணர்றோம். நம்மளுடைய பாக்கியம் எவ்வளோ உயர்ந்தது அப்படின்னா, சுயம் பரமபிதா பரமாத்மா சிவபெருமானே அவருடைய பரந்தாமத்தை விட்டு இங்கே வந்து பாடம் நடத்திட்டு போகிறார். பாருங்கள், டியூஷன் எடுக்கிறோன்னா நம்ம தான் டியூஷன் இருக்கிற டீச்சரை தேடி போவோம். அப்படியே ஹோம் டியூஷன் வந்தால் கூட அந்த உள்ளூரில் இருக்கிறவங்க தான் வருவாங்க. உட்காந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு போய் ஹோம் டியூஷன் எடுப்பாங்க. ஆனால் ஒருத்தர் பரந்தாமத்திலிருந்து வந்து எடுக்கிறார் தினம் தினம். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியசாலி நாமன்னு யோசிச்சு பாருங்கள். பரந்தாமத்திலிருந்து வராரு ஒருத்தர், பக்கத்தில் இருக்குது அது. ஸோ தினம் தினம் கடவுளே தன் வீட்டை விட்டு வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறாருன்னு எங்கேயாவது எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆத்மா எவ்வளோ தூரத்தில் இருந்து வருதுன்னு தெரியுமா? ஏன்னா அந்த பரந்தாமத்தை விட தூரமான இடம் எதுவுமே கிடையாதுன்றார். அதுதான் உச்சம். அவ்வளோ தூரத்தில் இருந்து வரார். அதுலேயும் மேலே இருக்கிறார் பாபா இல்லையா? அதை விட உயர்ந்த கண்டம் இருக்குதா? அமெரிக்கா ஆப்பிரிக்காலாம் பரந்தாமத்தை விட தூரமா என்ன? அந்த பரந்தாமம் தான் உயரமான இடத்துலையும் இருக்குது, உயர்ந்த இடமும் கூட. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்திலிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்க வரார். இது சாதாரண பாக்கியமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு சிஸ்டரை சின்ன வயசுலேயே அவங்க கல்யாணம் கை குழந்தை இருக்கும்போதே பாபா ஞானம் கிடச்சிடுச்சு. நான் தூய்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டு விடலை, அடிக்கிறாரு, என்னென்னமோ டார்ச்சர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ரூமை வச்சு பூட்டியே வச்சுட்டார். சாப்பாடு மட்டும் வரும், அது கூட சாப்பாடு ஒழுங்காக கொடுத்தாரா தெரில. முரளி கூட கிடைக்காத நிலைமை. அதுக்கு முன்னாடி கூட பாத்ரூம் அந்த இதில் வச்சுட்டு போவாங்களாம் முரளி, அப்படி எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்களாம். கடைசியில் அதுவுமே வர விடாத மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ அமிர்த வேலை எழுந்திரிச்சு அழுகுறாங்களாம், உன் முரளி கூட என்னால் பார்க்க முடியலையே படிக்க முடியலையே பாபான்ட்டு. கண்ணை மூடி அழுதுட்டு கண்ணை திறந்து பார்த்தா எதிர பாப்தாதா முரளி எடுத்துகிட்டு இருக்கிறாராம். அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சான். எனக்காகவே வந்தியா பாபா, எனக்காகவே வந்தியா பாபான்ட்டு. யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு அது காட்சி கிடச்சிருக்குது. ஆனால் உண்மையிலே நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் அப்படி தானே வராரு. ஆனால் நம்ம அந்த பாக்கியத்தை அனுபவம் பண்ண மாட்டோம். அமிர்த வேலைக்கு இது என்னை பாபா எழுப்பலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் 2 மணிக்கு படுத்தா கூட 4 மணிக்கு எழுப்புவார் பாருங்களாம். ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக அவர் எழுப்புறார் இல்லையா? ஆனால் அந்த பாக்கியத்தை நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் அவர் வரார். சத்குரு ரூபத்தில் ஸ்ரீமத் கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய துணையை கொடுக்கிறார். தனியாகவே கிடையாது. ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் சண்டைன்னு ஃபிக்ஸ் ஆன பிறகு கிருஷ்ணரை பார்க்க போகிறாங்க.
அப்போ துரியோதனன் வந்து உன்னுடைய படை ஃபுல்லாக எனக்கு கொடு. ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நீங்கள் 2 பேருமே எனக்கு ஒரே சொந்தம்தான், அதனால் நான் ஒரு பக்கமும் என்னுடைய படை இன்னொரு பக்கமும் பிரிஞ்சு இருக்கிறோம், யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் துரியோதனன் உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, படையை கொடுன்றான். அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு, நீ படை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், நீ ஒருத்தன் போதும் கிருஷ்ணா அப்படின்ட்டு. அதுதான் இங்கே நடக்குது இல்லையா? இங்கே எல்லார் மீது உள்ள பற்றியும் விட சொல்கிறாரே, கஷ்டமாக இருக்குதேன்றோம். அது வந்து படை மாதிரி. ஆனால் அதுக்கு பதிலாக நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்து உறவுமாக அப்படின்னு சொல்கிறார். அனைத்து காரியத்திலும் நான் உன் கூட இருக்கிறேன்றார். ஸோ இதோடைய நினைவு தான் இங்கே மகாபாரதத்தில் அந்த கதை, அந்த குறிப்பிட்ட சீன் வர்றது. அப்போ அங்கே கிருஷ்ணரை பெருசாக நினைக்கிறீங்க, இங்கே சிவனை பெருசாக நினைக்க மாட்டீங்களா இல்லையா? அப்போ அது எவ்வளோ பெரிய பாக்கியம், கடவுள் என் கூட இருக்கிறார் இல்லையா? உலகமே நமக்கு எதிர நின்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கூட நிற்கிறது யார்? பாபா நிற்கிறார், அவர் ஸ்ரீமத் கொடுக்கிறார். ஸோ இது வந்து கற்பனை கெட்டாத காரியமெல்லாம் செய்யுன்றதை தான் மிகைப்படுத்தி நிறைய வேதங்களில், இப்போ பைபிளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடலையை பிரித்தார், அது வழியாக மோசஸ் நடந்து போனாங்க அப்படியெல்லாம் சொல்லப்படுறது இல்லையா? அதாவது துரத்திட்டு வரவன் பெரிய ராஜா, பெரிய படையோடு வரான், அவங்க கையில் மாட்டினா இவங்க ஃபுல்லாக காலி, ஆனால் கடவுள் காப்பாற்றுறாரு. ஸோ இவங்க தாண்டினது பிறகு அந்த கடல் மூடிடும், எதிரிகள் ஃபுல்லாக அழிஞ்சிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி துணை உண்மையிலே நாம் இப்போ தான் அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும். அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு எனக்கு இந்த அற்புதம் பண்ணார், அந்த அற்புதம் பண்ணார், ஆஹா ஓஹோன்றாங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம். ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய அற்புதத்தை நமக்கு பண்ணுறார். ஆனால் நீங்கள் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்களா? சொல்லணும், அதுக்கு தான் சொல்கிறார். உங்கள் பாக்கியத்தை நீங்கள் உணர்றீங்களா? தினம் தினம் வந்து வழி கொடுக்குறாரு, நீ இப்படி பண்ணு குழந்தை, இப்படி பண்ணு குழந்தை, பாரு இதை பண்ணல, இதை தப்பு, இதை இனிமேல்ட்டு பண்ணாத, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் துணை இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் நன்மையை மட்டும் பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். சும்மா வழி மட்டும் அவர் காட்டிட்டு போகிறது கிடையாது, கூடவே அந்த வழியை ஃபாலோ பண்ணுறதுக்கு துணையும் கொடுக்குறார். ஸோ வழியும் காட்டி கூடவே வரவும் செய்கிறார் இல்லையா? சோதனை வச்சு தான் பார்ப்பார், ஆனால் கூடவே இருப்பார். இது பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் கூட பார்த்திங்கன்னா லவகுசாவுக்கு ஆஞ்சநேயர் சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஆனால் கூடவே இருந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அவர் வந்து ஹெல்ப்பும் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் பாபா பண்ணிகிட்டு இருக்கிறார். அதனால தான் குழந்தைங்க என்ன பாட்டு பாடுறீங்க எப்போவுமே, நீங்கள் என்னோட இருக்கிறீங்களா அல்லது தூரமாக இருக்கிறீங்களா? என்ன பாடுறீங்க? என்னோடு இருக்கிறீங்கன்னு தானே பாடுறீங்க. யாரை வேணாலும் கேளுங்க, பரமாத்மா பரம ஆசிரியர் என் கூடவே இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேட்பதெல்லாம் பரம ஆசிரியர்கிட்ட இருந்து தான் கேட்குறோம், பாபா கிட்ட இருந்து தான் கேட்குறோம். சாப்பிடும்பொழுது பாப்தாதாவோட தான் சாப்பிட்றோம். ஒருவேளை நீங்கள் தனியாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் தப்பு இல்லை. 24 மணி நேரமும் உங்கள் கூடவே இருக்கிறதுக்கு பாபா உறுதி கொடுத்துருக்கிறார், அவர் கூடவே இருக்கவும் செய்கிறார். நீங்கள் தான் கண்டுக்கிறது இல்லை. பாபா சொல்கிறாரு, என்னோட சாப்பிடு குழந்தை. ஏன்னா நீயும் என்ன சத்தியம் பண்ணியிருக்கிற, பாபா நான் உன் கூடவே வாழ்வேன், உன் கூடவே சாப்பிடுவேன், உன் கூடவே அருந்துவேன், உன் கூடவே தூங்குவேன், உன் கூடவே வீட்டுக்கு வந்துடுவேன் பரந்தாமத்துக்கு, அப்படி தானே சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தனியாக போய் தூங்கக்கூடாது. இப்போ நமக்கு எல்லாம் ஆளன். ஸோ ஒரு கணவன் கூட 24 மணி நேரம் மனைவியை பாதுகாக்க முடியாதுல்ல, கூடவே இருக்க முடியுமா என்ன? எந்த மனுஷனாலும் இருக்க முடியாது. ஆனால் பாபாவால் முடியும், கூட இருக்கிறன்ற. ஒருவேளை நீங்கள் தனியாக போய் தூங்குனீங்க பாபாவை விட்டுட்டு அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு மோசமான கனவு வருது, அதில் மோசமான எண்ணங்கள் வருது. இல்லை, நிறைய பேர் பாபா குழந்தையான அப்புறம் மோசமான கனவு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நல்லா யோகா பண்ணிவிட்டு படுங்க அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம். ஓகே, நம்மளுடைய முன்ஜென்மம், உள்ளே இருக்கக்கூடிய விகாரம் வெளியில் வருது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அது கூடவே உங்களுக்கு ஞாபகமும் படுத்துகிறார் பாபா, நீ என்ன நினைக்கல அதனால் போய் மாட்டிக்கிட்ட இல்லையா? அதை தானே அங்கே கிருஷ்ணர் சொல்லுவார். தாயம் ஆடும்போது நீ ஏன்டா என்னை கூப்பிடலன்ட்டு தர்மரை கேட்குறாருல்ல. அவன் வந்து சகுனியை கூப்பிட்டான்,
துரியோதனன், நீ ஏன் என்ன கூப்பிடல, அதான் மாட்டிக்கிட்ட. அதான் பாபா சொல்கிறார். ஸோ இல்லையா, அதாவது குழந்தைங்க விளையாடுங்க, பத்தியா நான் சொன்ன கேட்டியா, என்னை விட்டு போனல்ல, அதான் விழுந்தன்ற மாதிரி பாபா சொல்கிறார். பாபாவுக்கு உங்கள் மேலே எவ்வளோ அன்பு தெரியுமா? அதனால தான் எப்போவுமே என் கூட தூங்கு குழந்தைன்றார் இல்லையா, தனியாக தூங்காத குழந்தைன்றார். அவ்வளோ அன்பு பாபாவுக்கு. ஸோ அவரை அம்மானு சொல்கிறதா குழந்தைன்னு சொல்கிறதா, இல்லையா அம்மாவும் குழந்தைய விட்டு தூங்க மாட்டாங்க, குழந்தையும் அம்மாவை விட்டு தூங்காது. தனியாக தூங்காதீங்க. எழுந்திரிக்கும் போது அப்பாவோடு எழுந்திரிங்க, தூங்க போகும்போது அப்பாவோட தூங்க போங்க, சாப்பிடும்போது அப்பாவோட சாப்பிடுங்க, வாக்கிங் போகிறீங்களா அப்பாவோட வாக்கிங் போங்க. நமக்கு அப்போ தனிமையே கிடையாது, போரே அடிக்காது. உலக அழிவின் பொழுதும் நமக்கு தனிமை கிடையாது. இப்போவே நீங்கள் பாபாவோடவே வாழ்ந்தாதான் ஸ்தூலமாக இருக்கிற எல்லோரும் நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சுடுவாங்க இல்லையா, மரணம் வரும், இல்லை ஏதோ ஒன்று ஆகிடும். அப்போ நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சிடும் இல்லையா, மனிதர்கள் இல்லைனாலே பைத்தியம் பிடிச்சிடும் மக்களுக்கு. ஆனால் பிரியமானவர்கள் அத்தனை பேரும் கண்ணு முன்னாடி இழந்தாலும் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பாபாவோட தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கிறீங்க. அந்த பயிற்சியை இப்போ அதுக்காக தான் கொடுக்குறார். இல்லாட்டினா கடைசியில் துடிப்போம். நீங்கள் எப்படி கிருஷ்ணர் அந்த சூதாட்டத்தின் போது அந்த வாய படியில முன்னாடிதான் நிக்கிறார். யாராவது ஒருத்தனை என்ன கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து அந்த மண்டப வாசல்ல நடக்கிறார். அது மாதிரி நம்ம எந்த பிரச்சனையில இப்ப கலியுகத்துல நம்ம மாட்டிக்கிட்டாலும் பிரம்ம பாபா மேல இருந்து கீழே இறங்கி நம்ம பக்கத்துலதான் இருக்குன்னு சொல்ற. அவ 18ஆம் தேதி அவ்யக்தவாணியில பிரம்ம பாபாவை சொல்லும் பொழுது பிரம்ம பாபாவே இதை சொல்றாரு, குழந்தை உன் பக்கத்துலதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் இருக்கேன், நீ என்னை கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சூப்பர் சிஸ்டர். ஸோ அதே மாதிரி பாபா சொல்லுவார், நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எவ்வளோ நெருக்கமாக இருக்கணும், மூணாவதாக ஒருத்தர் நுழைஞ்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கணுன்றார். அப்படி மூணாவதாக யாரோ வந்துட்டாங்க அப்படின்னா பாபா விலகி நான் ஜஸ்ட்டு சாட்சியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம யாரை பிடிக்கணும்? அழியக்கூடிய ஆதாரத்தை பிடிக்கணுமா, அழிவற்ற சிவபாபாவை பிடிக்கணுமா? ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் அனுபவித்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அழியக்கூடிய ஆதாரத்தை பிடிச்சது தான் இல்லையா. அழியக்கூடிய ஆதாரம் அது மூழ்கக்கூடிய ஆதாரம்னு வேறு சொல்லுவார். அதிலிருந்து விட்டுட்டு மூழ்காத அழிவற்ற பாபாவை பிடிங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதுக்காக தான் 24 மணி நேரம் அவரோட வாழும்பொழுது தான் அது தெரியும் நமக்கு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அல்லது வியாபாரத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வியாபாரத்துடைய ஒரு ட்ரஸ்டி மட்டும்தான், முதலாளி பாபா. அப்படி தானே போகிறீங்க இல்லையா, எந்த கவலையும் இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஊர் வழக்கத்திலே சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடிலாம் அவர் படி அளப்பாருப்பா, வியாபாரம் நல்லா போதா, அது அவர் படி அளந்துக்குவார், அவ்வளோதான் இல்லை. நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க சொல்லுவாங்க அழகாக. அதேமாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய டைரக்டர் பாஸ் யார்? பாப்தாதா. ஸோ நீங்கள் வெறும் கருவி தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு பண்ணுறீங்க, அவ்வளோதான் அவருடைய கட்டளைப்படி. எப்பயாச்சும் நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு பாபா நண்பனாகி உங்களை குஷிப்படுத்துகிறார் இல்லையா. பாபா குழந்தைங்களுக்கு துக்கம் வந்துச்சுன்னா பாபா குழந்தைங்க உடனடியாக எங்கே போவாங்க? முரளிக்கு தான் போவாங்க. அந்த முரளி படிக்க அந்த போதை, அதுவும் துக்கமாக இருக்கும்போது நீங்கள் முரளி படித்து பார்க்கணுமே, அதோடைய பவரே உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அப்போ தெரியும் அவர் நண்பனாகி எப்படி நம்மளை குஷிப்படுத்துகிறாருன்ட்டு. ஏன்னா அவர் உங்களுடைய நண்பனும் கூட. அதே மாதிரி அன்பு கண்ணீர் சிந்துறீங்க உங்களுடைய பாக்கியத்தை நினச்சி அப்படின்னா அந்த கண்ணீரை துடைப்பதற்கும் அவர் வரார். அவர் அந்த அன்பு கண்ணீரை தன்னுடைய இதய பெட்டகத்தில் முத்து மாதிரி சேர்த்து வைக்கிறாராம் இல்லையா. இப்போ ஒரு லவ்வர்ஸ் லவ்வருக்காக அழுகுறாங்க அப்படின்னா அதை பார்க்குறதே இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பாபாவுக்கும் இருக்கும். பிரியதர்ஷனில் இப்போ உருகி அந்த மீரா காதல் இதெல்லாம் அவங்களுக்கு அந்த காட்சியெல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் அதுதான் இல்லையா. ஸோ கிருஷ்ணர் யாருன்னே தெரியாமல் அந்தளவுக்கு உருகுனாங்க. இப்போ நமக்கு கடவுள் யாருன்னு தெரியும். அதேமாதிரி மகாதேவி அக்கா சிவன் யாருன்னே தெரியாமல் கணவனெல்லாம் தூக்கி கடைசிட்டு போனாங்க. இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ எவ்வளவு உருகணும்
இல்லையா? நினைந்து நினைந்து உருகுதேன்னெலாம் நம்ம தான் பாடணும். ஏன்னா அந்த கண்ணீருக்கு பாபா ஏங்குறார். அதை முத்தா நான் சேர்த்து வைக்கிறேன் இதே பெட்டகத்தில்ன்றார். சில சமயம் நீங்கள் குறும்புத்தனம் பண்ணி பாபா கிட்ட இனிமையாக கோச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பாபா உங்கள் மனசு ஆறுதல் படுத்துறதுக்கும் ஓடியாந்துடுறார். இல்லை, ஒரு காதலன் காதலி செல்லமாக கோச்சிக்குவாங்களே, ஸோ அப்படி சமாதானப்படுத்தவும் பாபா வரார். ஆக்சுவலாக பாபா கிட்ட நம்ம எதுக்கு கோச்சிக்குவோம் இல்லையா? நாம் ஏதோ தப்பு பண்ணிவிட்டு அவரை கோச்சிக்குவோம். ஸோ அப்போ கூட பாபா ஆஹா என் குழந்தை எவ்வளோ ஸ்வீட்டாக கோச்சிக்குது அப்படின்னு அதையும் கொண்டாட வரார். சரி பரவாயில்ல குழந்தை, நீ அந்த தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நடந்ததாக இருக்கட்டும், நீ முன்னேறிப்போ, அதை பற்றி கவலைப்படாத, நடந்தது கடந்ததாயிடுச்சு, மறந்துடு. எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் கிறிஸ்தவர்கள் கடவுள் மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறது. அதனால் கடந்ததாக இருக்கட்டும், ஆனால் மறுபடியும் அதை பண்ணாத, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு உங்கள் கூட சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாட வரார். இல்லையா? பாபா கோச்சிக்கிறாரு எப்பயாவது இல்லையா? நம்ம எல்லாம் அப்படியே பாபா சொல்கிறது அப்படியே 100% ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் பாபா பார்க்க ஓடோடி வரார் குழந்தைய. நம்மளை பார்த்து கோச்சிக்கிற மாதிரி இருந்தால் அவர் வருவாரா? ஸோ முழு நாளும் யாரோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? பாப்தாதாவோட தான். ஆனால் அப்படி இருக்கும்பொழுது பாப்தாதாவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதான். அது என்ன விஷயம்? பாபா நான் உன்னை மறந்துடுறேன் பாபான்னு குழந்தைங்க சொல்லும்போது. ஏன்னா ஒரு பக்கம் நாள் ஃபுல்லாக நான் உன் கூட தான் இருக்கிறேன் பாபா, இணைஞ்ச ரூபத்தில் இருக்கிறேன்றீங்க. அப்போ இணைந்த ரூபத்தில் இருக்கிற ஒருத்தரை எப்படி மறக்க முடியும்? எப்படி கேட்குறாரு பாருங்க, எப்படி மறக்க முடியும்? உங்கள் கூடவே இருக்கிற ஒருத்தரை உங்களால் மறக்க முடியுமா? அது எப்படி உங்களால் முடியுதுன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் மனைவி கூட போயிட்டே இருக்கிறீங்க, மனைவியை மறந்துடுவீங்களா? குழந்தைய கையை பிடிச்சி அழைச்சிட்டே போயிடுறீங்க, குழந்தைய மறந்துடுவீங்களா? இல்லை அப்பா கையை பிடிச்சிட்டு போகிறீங்க, மறப்பீங்களா? அப்போ எப்படி பாபாவை மட்டும் மறக்கிறீங்க? தான் பாபா சொல்கிறார், வெல்டன் மை பாய் அப்படிங்கிறாரு பாபா. ஏன்னா எவ்வளோ சக்திசாலிப்பா என் குழந்தை, கூட இருக்கிறவரையே பிரித்து எடுக்குது அப்படின்னு நக்கலாக சொல்கிறார் இல்லையா? கம்பைண்டாக இருக்கிறன்ற, இப்போ என்னையே பிரித்து எடுக்கிற அளவுக்கு சக்திசாலியாக இருக்கிறியா நீ என்னோட இணைஞ்சு இருக்கிற, இருந்தாலும் மாயா அப்படி இணைஞ்சு இருக்கிறவங்களையும் பிரிச்சிடுறா. இந்த மாதிரி விளையாட்டை பாப்தாதா பார்க்கும்பொழுது சொல்கிறாரு, உங்களுடைய பாக்கியத்தின் நினைவில் சதா இருங்கள். இது ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, ஆஹா எனது அருமை பாக்கியமே. ஸோ அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். ஆஹா நான் என்ன புண்ணியம் செஞ்சேன், பாபா குழந்தை இல்லாமல் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தால் நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பேன், இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பேன், பாபா குழந்தை இல்லாதப்ப எதுலெல்லாம் விழுந்திருப்பேன், இப்போ எதுலெல்லாம் என்னை பாபா காப்பாற்றி இருக்கிறார். இப்படி ஒன்றுத்தையும் நினச்சி அதுதான் பாக்கியம் இல்லையா? பாபா கிட்டேருந்து படித்ததுனால வந்த பாக்கியம் இல்லையா? சும்மா பாபா எனக்கு ஞானத்தை கொடுக்குறாருன்றது மட்டும் இல்லை, அந்த ஞானத்தை கொடுத்ததுனால என்ன மாற்றம்லாம் வந்தது நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? என்னுடைய பாக்கியம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது பத்தாது. ஏன்னா நீங்கள் அந்த எண்ணத்தளவில் சொரூபமாக இருக்கிறீங்களே தவிர அதன் சொரூபமாக, அந்த பாக்கியத்தின் சொரூபமாக ஆகலை. அந்த எண்ணம் மட்டும் வந்துக்கிட்டு இருக்குது, அந்த பாக்கியத்தின் சொரூபமாகவே அவர். இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, கடவுளே எனக்கு நடத்துகிறார் அப்படிங்கிற அந்த போதையின் சொரூபமாக ஆவறதுக்கு அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஏழை பெண் உலகத்திலே நம்பர் 1 கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணுறான். இப்போ நான் கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணுறேன்னா அவன் நினச்சிட்டு இருக்க மாட்டான், அந்த சந்தோஷத்தின் சொரூபமாக இருப்பாள் இல்லையா? நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகை அப்படின்னும் போது அந்த சொரூபம் அதுதான் சொரூபத்துக்கும் நினைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அவன் நினைக்கிறது இல்லை, அந்த அது அப்படியே உடம்புல ஒரு செல்லையும் ஓடும், அதுதான் அதன் சொரூபமாகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பாக்கியத்தின் சொரூபமாகுங்கள், வெறும் எண்ணத்தின் அளவில் மட்டும்
வச்சிருக்காதீங்கன்ற இல்லையா. சிவன் பக்கத்தில் இருக்கிற பார்வதி நான் சிவன் கூட ஜோடியாக உட்காந்துட்டு இருக்கிறேன். அது சாதாரண விஷயமா? ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, சின்ன வயசுல ஒரு 6வது படிக்கும்போதே சிவன் கோயில் போனாங்கன்னா அந்த லிங்கத்தை சுற்றி சுற்றி வருவாங்களாம். நான் தான் பார்வதி, என்னோட கணவர் இவர் அப்படின்ட்டு, அவங்கள அறியாமலே. ஸோ அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த அந்த சொரூபமாகிறது அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. மற்றபடி நீங்கள் நல்லா சிந்திக்கிறீங்க, நான் இது, நான் ஆத்மா, நான் அது அப்படின்னு சொல்கிறீங்க, மற்றவங்களுக்கும் சொல்கிறீங்க, புரிய வைக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ பேசுகிறீங்களோ அதன் சொரூபமாகணும். அதுதான் முக்கியமான விஷயம், அதன் சொரூபமாகணும். இல்லை இப்போ லவ் பண்ணுறவங்க வந்து நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. அந்த லவ்வின் போதையின் சொரூபமாக இருப்பாங்க இல்லையா. அவனை பார்த்தாலே தண்ணி அடிச்சவ மாதிரியே இருப்பான் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் அந்த அந்த மாதிரி சொரூபமாக இருக்கணும். பாபாவுடையவர் ஆகியிருக்கிறன்ற அந்த போதை இருக்கணுன்ற. ஆனால் அந்த சொரூபமானவராக ஆகிறதுல நீங்கள் ஃபெயில் ஆகிடுறீங்கன்ற, அதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு விஷயத்திலும் சொரூபமாகிடுங்க இல்லையா. அன்பு சொரூபமாகிடுங்க, அமைதி சொரூபமாகிடுங்க, தூய்மையின் சொரூபமாகிடுங்க, ஃபரிஸ்தா சொரூபமாகிடுங்க. வெறும் எண்ணத்தில் வச்சிருக்காதீங்க. ஸோ என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை அதன் அனுபவி ஆகிடுங்க, அதன் அனுபவத்தில் வந்துடுங்கன்றார். ஏன்னா உங்களுடைய அனுபவத்தின் சொரூபமாகிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம்ன்ற, மிகப்பெரிய ரூபம் அதுதான். இதை தான் விஸ்வரூபம் எடுக்கிறதுன்னு சொல்கிறது இல்லை. திடீர்னு முருகன் வந்து அந்த சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே திடீர்னு பெருசாக தெரிவார். ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா அதன் சொரூபமாக ஆகிறது, தூய்மையின் சொரூபமாக ஆகிறது. நீங்கள் அனாதி ஸ்வரூபத்தில் பரந்தாமத்தில் இருக்கும் பொழுது நான் ஆத்மான்ற எண்ணத்தில் இருக்க மாட்டீங்க, நான் ஆத்மான்ற சொரூபத்தில் இருப்பீங்கன்ற டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நாராயணன் நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க, ஆனால் சொர்க்கத்தில் நாராயணன் சொரூபத்தில் இருப்பீங்க. இயல்பாகவே நான் நாராயணன் அப்படி இருக்கிறது. ஸோ அதுதான் அந்த விழிப்புணர்வின் சொரூபமாக இருக்கணும். அதனால் நான் ஆத்மான்னு நீங்கள் நினைக்கக்கூட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் உண்மையிலே ஆத்மா, அந்த சொரூபத்தில் இருங்க. அதுதான் ஆத்ம அபிமான நிலை அப்படின்னு சொல்கிறது. ஆரம்பத்தில், அதாவது ஆரம்பம்னு பாபா சொல்கிறது சொர்க்கத்தை, சத்தியுகத்தின் ஆரம்பத்தில். இப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதன் சொரூபமாக அங்கே இருப்பீங்க. அந்த சொரூபமாக இப்போவே ஆகுங்கன்றார் இல்லை. அங்கே போய் நான் தேவதைன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? இல்லை, தேவதையாகவே இருக்கிறீங்க. அதுதான் சொரூபம். அதைத்தான் இப்பயே எடுத்துட்டு வாங்கன்றார். இப்போவே நாராயணனாகவே உங்களை உணருங்க, மகாலட்சுமியாகவே உங்களை உணருங்கன்றார் இல்லை. அப்போ அந்த தூய்மை, அந்த பணிவு, அந்த பரிசுத்தமான பார்வை எல்லாமே இருக்கும். ஸோ அனாதி சொரூபத்திலும் ஆதி சொரூபத்திலும் நீங்கள் சொரூபமாகவே இருந்தீங்க. அதனால் சொரூபமாக இருக்கிறது உங்களுக்கு புதுசு கிடையாது. அதனால் இப்போவும் அதன் சொரூபமாகிடுங்க. பாபா என்ன சொல்கிறாரோ அதன் சொரூபமாகிடுங்க. குணங்களின் சொரூபமாக, சக்தியின் சொரூபமாக ஆகிடுங்க. நீங்கள் அதன் சொரூபமாக ஆனாலே தானாகவே சக்திகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். குணங்கள், தெய்வீக குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும்ன்றார் இல்லையா. நம்ம குழந்தையாக இருக்கும்போது தெய்வீக குணம் இருந்துச்சு இல்லை, வளர தானே போச்சு இல்லையா. அப்போவே நம்ம அதன் சொரூபமாக தான் இருந்திருக்கிறோம். இப்போ அந்த சொரூபமாகுங்கள். அதாவது அந்த சொரூபத்தில் இருந்தால், நான் நாராயணன்ற சொரூபத்தில் இருந்தால் தானாகவே அந்த குணம் வருன்றார். ஆனால் நாராயணனை விட உயர்ந்தது பிராமணன். அதுக்காக தான் நாராயணனை விட உயர்ந்த பிராமணன். அப்போ நமக்கு அந்த பிராமணனுடைய வேல்யூ தெரியல. நாராயணன் சொன்னால் கூட போதை வருது, ஆனால் பிராமணன்னா நமக்கு அந்த போதை வரமாட்டேங்குது. அதனால தான் அந்த சொரூபம் வரமாட்டேங்குதுன்றார் இல்லையா. மகாகாலினா பார்க்குறதுக்கு ஆக்ரோஷமாக அத்தனை கைகள் பயங்கரமாக இருக்குது இல்லை, அது உண்மையிலே பிராமணனுடைய நினைவு தானே அது இல்லை. அப்போ அத்தனை சொரூபம், அவ்வளோ சக்திகளின் சொரூபமாக இருக்கிறது தான் பிராமணன். அப்போ அப்படி சக்திகளின் சொரூபமாக நினைங்க, தானாகவே சக்தி வெளிப்படும்.
தெய்வீக குணம் வெளிப்படும், அமைதி வெளிப்படும், பணிவு வெளிப்படும். உதாரணத்துக்கு ஒரு பதவியில் இருக்கிறவர் அந்த பதவிக்குரிய சீட்டில் போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்களேன், தானாகவே அந்த பதவிக்குரிய திறமையும் கடமையும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த சீட்டில் உட்காந்துட்டாலே அந்த வேலைக்கு தான் நம்ம அங்கே உட்காடுறோம், அது வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு டிரைவர் போய் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்தாருனாலே டக்குன்னு அவருடைய வேலையை அவர் ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதே மாதிரி பாபா சொல்கிறார், உங்களுடைய சொரூபத்தின் சீட்டில் நிரந்தரமாக உட்காருங்க. அப்போ தானாகவே ஒவ்வொரு தெய்வீக குணமும் சக்தியும் ஒவ்வொரு விதவிதமான போதையும் தானாகவே வெளிப்படும். எப்படி சொல்கிறாங்க, செம்ம பவர்ஃபுல்லான முறையில் இது. அதனால் இதுக்கு நீங்கள் கடின உழைப்பே பண்ண வேண்டியது கிடையாது, அதன் சொரூபமாக இருக்கிற இல்லையா? பழைய முரளியில் வந்து பாபா டச் பண்ணியிருப்பார், சொல்லியிருப்போம் என்னென்னா, சூரியன் வெப்ப சொரூபமாக இருக்குது இல்லையா? எப்போவுமே அது வெப்பமாக தான் இருக்கும். தேன் இனிப்பின் சொரூபமாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சக்தியின் சொரூபமாக இருக்கிறது. அப்போ சொரூபமாயிட்டால் நீங்கள் முயற்சி பண்ண தேவையில்லைன்றார், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண தேவையில்ல, நானே அதுவாக தானே இருக்கிறேன் அப்படி. ஸோ இதுதான் இயற்கையான பிராமண சுபாவம். மற்ற பல ஜென்மத்தின் சுபாவத்தையும் முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடும். இந்த பிராமண சொரூபத்தில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, இத்தனை 63 ஜென்மம் நரகத்தின் இருந்து பல சுபாவத்தை எடுத்துகிட்டு வந்திருப்போமே, அது எல்லாம் முடிஞ்சிடும்ன்ற. ஏன்னா பிராமண வாழ்க்கையின் இயற்கையான சுபாவமே தெய்வீக குணங்களின் சொரூபம், அனைத்து சக்திகளின் சொரூபம் தான். இப்போ லௌகீக பிராமணர்கள் கூட சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்களும் பிராமணர்கள்ங்க, வீணாக வம்புக்கெலாம் போக மாட்டோம். அப்போ அதில் அவங்க அந்த சொரூபமாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ உண்மையான பிராமணர்கள் நாமன்னா அப்போ எந்த அளவுக்கு தெய்வீக குணம் சொரூபத்தில் இருக்கணும், அதுதான் பிராமண வாழ்க்கையுடைய நிஜ சொரூபம்ன்றார். அதை அடிக்கடி அந்த போதையில் நீங்கள் இருக்கணுன்றார். மற்ற பழைய சுபாவ சமஸ்காரம் எதுவும் பிராமண வாழ்க்கையின் சமஸ்காரமே கிடையாது. நீங்கள் இறந்து தானே பிறந்திருக்கிறீங்க, இது புது ஜென்மம் தானே. பிராமணன்னா புதுசாக பிராமணனாக பிறந்திருக்கிறீங்க, அப்போ எப்படி பழைய சுபாவம் உங்களுடையதாக இருக்கும்? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னுடைய நேச்சர், என்னுடைய சுபாவமே இப்படி தான், இயல்பே இப்படி தான். பாபா சொல்கிறார், யார் அப்படி சொல்கிறது? என்னுடைய இயல்பே அப்படி தான் சொல்கிறது யார்? இங்கே வா, நீ பிராமணனா சத்திரியனா? பாபா கேட்குறேன். பிராமணன் வாயிலிருந்து இப்படி வருமா? சத்திரியன் தான் சண்டை போட்டுன்னு இருப்பான், ஆமாம் எனக்கு கோபம் வந்துடுச்சு, அதான் என் சுபாவம்னு சொல்லுவான். பிராமணன் எப்படி சொல்ல முடியும்? அப்போ பாபா கேட்குறாரு, ஸோ அப்போ என்னுடைய சுபாவமே இப்படி தான், கோபம் வந்துடும், கொஞ்சம் முன்கோபி, ஆனால் மனசில் நல்ல மனசு இப்படின்னு அஞ்ஞானிகள் பேசுவாங்க. அப்போ நீங்கள் முன்ஜென்மத்தின் சொரூபமாக இருக்கிறீங்க, முன்ஜென்மத்தின் நினைவு சொரூபமாக இருக்கிறீங்க, இந்த ஜென்மத்தின் நினைவு சொரூபமாக இல்லை. ஏன்னா பிராமண ஜென்மத்துடைய, அதாவது பிராமணர்களுடைய சுபாவம் எது தெரியுமா? எது பிரம்மா பாபாவுடைய சுபாவமோ அதுதான் பிராமணர்களின் சுபாவம். பிராமணர்களுக்குன்னு தனி சுபாவம் கிடையாது. பிரம்மா பாபாவுக்கு எது சுபாவம், எது சிவபாபாவுடைய சுபாவமோ அதுதான் பிரம்மா பாபாவுடைய சுபாவம். நம்மளுடைய மூத்த சகோதரர், அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறவங்க தான் நாம். ஸோ அதனால தான் நிறைய தடவை பார்த்திங்கன்னா அந்த திரௌபதி வந்து அடிக்கடி தர்மர் கூட சண்டை போடுவாள், நீ அமைதியாகவே இருக்கிற அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பீமன், அர்ஜுனன், நிறைய பேர் வந்து அடிக்கடி திரௌபதிக்கு ஞாபகப்படுத்துவாங்க, அண்ணங்கிட்ட அப்படி பேசக்கூடாது, அண்ணங்கிட்ட நாங்கள் அப்படிலாம் பேச மாட்டோம் அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரோ கண்ணை மூடிட்டு செய்கிறது தான் நம்ம வேலை. பிரம்மா பாபாவுடைய இயல்பு எதுவோ அதுதான் எங்களுடைய இயல்பு, எங்களுக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. எப்போ என்னுடைய சுபாவம் இப்படி, இப்போ கலியுகத்தில் தான் இந்த வார்த்தையே இல்லையா, என்னுடைய சுபாவம் இப்படி, என்னுடைய சுபாவம் அப்படி. ஸோ எப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களோ அப்போ புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு தனி சுபாவம் பிராமண வாழ்க்கையில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. செம இல்லை?
இல்லையா? உங்கள் இஷ்டத்துக்கு வாழறதா பிராமண வாழ்க்கை? லௌகிக பிராமணர்களே அவங்க இஷ்டத்துக்கு வாழக்கூடாது இல்லையா? லௌகிக பிராமணர்களே இப்போ வந்து எல்லாரும் அந்த அளவுக்கு இருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தானே இல்லையா? அவங்க காலைல எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு வந்து நியமம் இருக்குது லௌகிக பிராமணர்களுக்கே. அப்போ இது வந்து உண்மையான பிராமணன். அப்போ உனக்கு எப்படி தனியாக ஒரு சுபாவம் இருக்கும்? யோசிச்சு பாரு அப்படின்னு பாபா சொல்கிறார். இன்னமுமே நீ உன்னுடைய கடந்த ஜென்மத்து சுபாவத்தை முடிக்க முடியாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, இன்னும் கடந்த காலத்து சுபாவம் தான் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீ என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நீ அந்த நேரத்தில் பிராமணனே கிடையாது, க்ஷத்ரியன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். எவ்வளோ சூப்பராக சொல்கிறார் பாருங்க இல்லையா? ஸோ பிரம்மா பாபாவுடைய குணத்தை நீ வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் நீ பிராமணன். உனக்குன்னு தனியாக ஒரு குணம் வந்துச்சுன்னா நீ க்ஷத்ரியன் இல்லையா? க்ஷத்ரியனாக இருக்கிறதுனால தான் கர்ணனுக்கு அவருடைய குரு வந்து ஞானத்தையே கொடுக்கல. அப்போ பாருங்கள், க்ஷத்ரியனுக்கும் பிராமணனுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? சாரி, ஆக்சுவலாக கர்ணன் வந்து சூத்திரன்ட்டு தேரோட்டியோடைய மகனால் கற்றுக் கொடுக்கல. ஸோ பரசுராமன் வந்து கர்ணன் மடியில் தூங்கிடுவார். அப்போ கிருஷ்ணர் வந்து வண்டு ரூபத்தில் வந்து அவர் காலை தொலைப்பார். இருந்தாலும் குருவுடைய தூக்கம் கெடக்கூடாதுன்றதுக்காக அவர் வலியை தாங்கிட்டு இருப்பார். ஸோ அப்போ அந்த ரத்தத்தின் ஈரம் பட்டு ஏந்திரிச்சிடுவார் பரசுராமன். ஏந்திரிச்சு நீ வந்து பிராமணனாக இருக்க வாய்ப்பே கிடையாது, நீ க்ஷத்ரியனாக இருப்ப, அதனால் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு துரத்திடுவார், நீ போய் சொன்னன்ட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, க்ஷத்ரியனே நம்மளை பொறுத்த வரைக்கும் கீழானது தான் இல்லையா? திரேதாயுகம். ஸோ அதாவது க்ஷத்ரியனை விட தேவதை உயர்ந்தவர், தேவதையை விட பிராமணன் உயர்ந்தவன். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? இன்னும் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, க்ஷத்ரியனாக இருக்கிறீங்க, பிராமணன் கிடையாதுன்றார். ஏன்னா இன்னும் கடந்த காலத்து பழக்கத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ என்ன, நீங்கள் சில சமயம் பிராமணர்கள் சில சமயம் க்ஷத்ரியர்களா? அப்படியா சொல்லிக்கிறீங்க? உங்களை க்ஷத்ரியகுமார்னு சொல்கிறீங்களா, பிரம்மகுமார்னு சொல்லிக்கிறீங்களா? க்ஷத்ரியகுமாரர்களா நீங்கள்? பிரம்மகுமார் குமாரிகள் தானே நீங்கள், வேறு எந்த பேரும் இல்லையே. பிகேன்னு தானே நம்ம போடுறோம் பேருக்கு முன்னாடி. அல்லது யாரையாவது க்ஷத்ரியகுமார் இங்கே வான்னு கூப்பிட்றீங்களா? எப்பயாவது இப்படி சொல்கிறீங்களா? அல்லது எப்பயாவது உங்களை நீங்கள் அப்படி சொல்லிக்கிறீங்களா? நான் பிரம்மகுமார் கிடையாது, நான் க்ஷத்ரியகுமார்னு சொல்லிக்கிறீங்களா? பிராமணன் அப்படின்னா பிரம்மா பாபாவுடைய இயல்பு எதுவோ அதுதான் நம்முடைய இயல்பு, அதை அப்படியே கொண்டவன் தான் பிராமணன். அதனால் அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, இனி இது என்னோட சுபாவம்னு உங்களுக்காக ஒரு சுபாவத்தை ஒருபொழுதும் சொல்லாதீங்க, தவறுதலாக கூட சொல்லாதீங்கன்ற. பிராமணர்களுக்கு இதுதான் நியமம்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் பிராமணர். அதனால் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சுபாவமே இப்படி இருக்குது, இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிற வேலை. உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிறீங்க, நீங்கள் செய்கிற தப்புக்கு நீங்களே ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிறீங்க. நீங்கள் புது ஜென்மம் எடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது பழைய சுபாவம் எப்படி புது வாழ்க்கையில் வெளிப்படும்னு கேட்குறேன் இல்லையா? இது புது ஜென்மம். இப்போ எல்லா மதத்துலேயுமே பார்த்திங்கன்னா, இப்போ கிறிஸ்தவ மதத்தில் வந்து ஞானஸ்நானம்னுவாங்க. ஸோ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் உண்மையான கிறிஸ்தவன். அதேமாதிரி லௌகிக பிராமணர்களும் பார்த்திங்கன்னா அந்த பூணல் போட்ட பிறகு தான் அவங்க உண்மையான பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணதுனால அவங்களுடைய குணம் ஃபுல்லாக மாறிடுமா? கேள்விக்குறி தான். ஆனால் நம்ம பாபா குழந்தை ஆன உடனே ஃபுல்லாக மாறினாதான் நீ பிராமணன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இது புது ஜென்மம், உண்மையிலே புது ஜென்மம். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி உனக்கு பழைய சுபாவம் வெளிப்படுது அப்படின்னா நீ முழுசாக சாகலை, பழைய ஜென்மம் இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருக்குது, முன்னில் கொஞ்சம் மட்டும்தான் இறந்துருக்குது அப்படின்னு அர்த்தம்ன்றார். ஸோ பிராமண வாழ்க்கை அப்படின்னாலே எதெல்லாம் பிரம்மா பாபாவுடைய அடியாக இருந்ததோ அதுதான் பிராமணர்களின் அடியாக இருக்கும் இல்லையா? பிரம்மா பாபாவின் அடி மீது அடி வைத்து நடப்பவர்கள் தான் பிராமணர்கள்.
ஸோ பாப்தாதா உங்களுடைய பாக்கியத்தை பார்க்குறார். ஏன்னா அவ்வளோ உயர்வான பாக்கியம் இது. அதை தான் பாபா அடிக்கடி சொல்கிறார், உங்கள் பாக்கியத்தை நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் பாடுறீங்களா? இல்லை, அது சாதாரண பாக்கியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை பார்க்கக்கூட மாட்டீங்க. அதனால் இவ்வளோ பெரிய பாக்கியம் நிரம்பிய குழந்தைங்க வாயிலிருந்து இது என்னோட சுபாவன்ற வார்த்தை வர்றது நல்லா இல்லை குழந்தைன்றார். இந்த வருடத்தை நீங்கள் முக்தி வருடமாக தானே கொண்டாடுறீங்க. முக்தினா என்ன? விடுதலை. இல்லை, பழைய பலகீனத்துக்கெல்லாம் விடுதலை கொடுக்குற வருடம். ஸோ என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க? இது முக்தியின் வருடம், சுதந்திர வருடம். இப்போ இந்த வருடமே முக்தியின் வருடமா அல்லது 99 தான் முக்தியின் வருடமா? இல்லையா, இது வந்து 98 முரளி, இது 98ஆம் வருடம் அந்த முரளி. ஸோ 99 நினைக்காதீங்க, இந்த வருடமே முக்தி வருடமாக கொண்டாடணும். அப்படின்னு அர்த்தம், எல்லா பலகீனத்துக்கும் முக்தி கொடுத்துடணும். ஸோ யாரெல்லாம் இதுதான் எனக்கு முக்தி வருடம், இனி பலகீனம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களோ கையை தூக்குங்க. பாருங்கள், கையை தூக்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த கூட்டத்தில் அந்த சந்தோஷத்தில் நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அப்படியே ஜஸ்ட்டு கையை தூக்கிடுறீங்க. ஆனால் நீங்கள் கையை தூக்கும்போது மனதில் சத்தியம் பண்ணணும், என்ன ஆனாலும் சரி, இதற்கு நான் எதை விலையாக கொடுக்க வேண்டி இருந்தாலும் சரி, இந்த முக்தி வருடத்தின் சத்தியத்தை ஒருபோதும் நான் உடைக்க மாட்டேன், துண்டிக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள சத்தியம் பண்ணுங்கன்றார். இல்லையா, இவர் பீஷ்ம பிதாமகர் சத்தியம் பண்ணுவார் இல்லையா, உயிரே போனாலும் நான் பிரம்மச்சரிய விரதத்தை விட மாட்டேன். நான் அந்த பிரம்மச்சரிய விரதம் கடைப்பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த சத்தியவதி சொல்கிறாங்க, சத்தியவதியுடைய அப்பா சொல்கிறாரு நீ கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. அப்போ பீஷ்ம பிதாமகர் சொல்கிறார், சத்திரியனுக்கு வந்து வாக்கு மீறுறது அவன் மூச்சு அவனை விட்டு போகிறதுக்கு சமம், அதாவது உயிர் அவனை விட்டு பிரியறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி உறுதியான சத்தியம் பண்ணியிருக்கிறீங்களா? அதனால் கையை தூக்கும்போது ஜாக்கிரதையாக கையை தூக்கணும், சும்மா கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்தூல டிவியில் ரெக்கார்ட் ஆகுதோ இல்லையோ, பாப்தாதா உங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறாரு. அதனால் இந்த பலகீனமான வார்த்தையிலிருந்து முக்தி அடையுங்கள். என்னுடைய சுபாவமே இதுதான், அந்த பலகீனமான வார்த்தையிலிருந்து முக்தி அடையுங்கள். பாபாவுடைய வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருக்கும், அந்த மாதிரி தான் உங்களுடைய வார்த்தைகளும் இனிமையாக இருக்கணும். கோபமான வார்த்தை, மற்றவர்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி வார்த்தை, இதெல்லாம் வரவே கூடாது. ஸோ ஒவ்வொரு ஆத்மா கிட்டையும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சுப விருப்பங்கள் நிரம்பியதாக இருக்கணும். அது அவங்கக்கிட்ட நேரடியாக பேசினாலும் சரி, அவங்கள பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசினாலும் சரி, சுப விருப்பம் நிரம்பியதாக இருக்கணும். இதுதான் மகத்துவம் வாய்ந்த வார்த்தைன்னு சொல்லப்படுறது, மகான் வார்த்தைன்னு சொல்லப்படுறது. அதனால் சாதாரண வார்த்தையே உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் சும்மா அப்படி பேசும்போது வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது சும்மா வளன்னு பேசிட்டு போவாங்களே, அந்த மாதிரி சாதாரண வார்த்தையே உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. சைலன்ஸ் இஸ் பெட்டர் தேன் கோல்டுன்னு வாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்துக்கலாம். ஒருவேளை அஞ்ஞானியோடு நீங்கள் நடந்து போக வேண்டி இருக்குது, நம்ம சொல்கிறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. இது நமக்கு மிகப்பெரிய நியமம். சாதாரண வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. யாராவது சூப்பரான லைன் இன்னைக்கு முரளியிலே, யாராவது திடீர்னு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் பேசுகிறதுக்கு நடுவில் அவங்க ஆச்சரியப்படணுமா, நான் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வார்த்தையா இல்லை முத்துக்கலான்ட்டு. நான் மாதிரி லைன் பாருங்க, சூப்பர் லைன் இல்லையா? ஏன்னா சுப விருப்பங்கள் நிரம்பிய அந்த வார்த்தைகள் மாணிக்கத்துக்கும் வைரத்துக்கும் முத்துக்கும் சமமானது. ஸோ பாபா வந்து பல தடவை சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி பொக்கிஷங்களை நிரப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்குது இல்லையா. அந்த இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது உங்களுடைய சொரூபமாக மாறணும், அது ஒரு பொக்கிஷம்.
அது அது அதை உங்களுடைய பழக்கமாக்கிக்கிறதுக்கு நேரம் கம்மியாக தான் இருக்குது. எப்போ தான் அதை பழக்கமாக்கிக்குவீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எல்லா பொக்கிஷங்களையும் நிரப்புறதுக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்குது. இந்த சங்கமயுகம் எந்த நேரம் வேண்டுமானாலும் முடிஞ்சிடும். ஒருவேளை நேரத்தின் பொக்கிஷத்தை, எண்ணத்தின் பொக்கிஷத்தை, இனிய வார்த்தைகளின் பொக்கிஷத்தை, ஞானத்தின் பொக்கிஷத்தை, யோக பலத்தின் பொக்கிஷத்தை, தெய்வீக குணங்களின் பொக்கிஷத்தை இப்போ நீங்கள் சேமிக்கலைன்னா எப்போ சேமிக்க போகிறீங்க? ஸோ இதுக்கப்புறம் இதை சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்றார் இல்லையா? போக போக பார்த்திங்கன்னா உலகம்லாம் ரொம்ப மோசமாயிடும். மாயை உங்களை இனிமையான வார்த்தை பேச விடாத மாதிரி மாற்றி விட்டுரும். ஸோ இப்பயே அதை நீங்கள் நிரப்பி சொரூபமாகணும். அதனால் முழு நாளும் ஒவ்வொரு கஜானாவையும் செக் பண்ணுங்க, ஃபுல்லாகிடுச்சா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளும் வியாபாரம் முடிச்சுட்டு போகும்போது பிஸ்னஸ்மேன் செக் பண்ணுவாங்க எவ்வளோ லாபம் வந்திருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரியே நீங்களும் ஒவ்வொரு கஜானாவிலும் இன்னைக்கு நான் எவ்வளவு பொக்கிஷத்தை சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய குணத்தை எந்த அளவுக்கு மாற்றியிருக்கிறேன், உங்களுடைய வார்த்தைகள் பேசுகிற விதத்தை எந்த அளவுக்கு மாற்றியிருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான பொக்கிஷமும் வேணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் மதிப்போடு தேர்ச்சி அடையணும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சேமிப்பும் எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கணும் தெரியுமா? அந்த பொக்கிஷத்தின் பலனை நீங்கள் 21 பிறவிக்கு அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு சேமிப்பாகி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு சேமிச்சிட்டிங்களா? இல்லை 21 ஜென்மத்துக்கு இல்லை, இப்போ நம்மளுடைய அந்த குணம், சக்திகள் இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே உங்களுக்கு ஸ்தூல செல்வமாக, நல்ல உறவுகளாக இப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது. இன்னும் டூ லேட் அப்படின்ற பெல் அடிக்கலை. அது மட்டும் கிடையாது, எப்போ நான் அடிப்பேன்ட்டு முன்கூட்டியே உங்களுக்கு சொல்ல மாட்டேன். திடீர்னு டூ லேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டுடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நேரம் உட்காந்து சேமிப்பீங்களா? அந்த நேரம் நீங்கள் என்ன தான் விரும்பினாலும் உங்களுக்கு டைம் இருக்காது. எக்ஸாம் முடிஞ்சாச்சு, பேப்பரை வாங்கிட்டா மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால தான் பாபா இப்போவே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சேமியுங்கள், சேமியுங்கள், சேமியுங்கள். 21 ஜென்மத்துக்கு சேமிக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருடைய டைட்டில் என்னது? சர்வ சக்திகள் கொண்டவர். சில சக்திகள் மட்டும் கொண்டவர் கிடையாது. அனைத்து சக்திகளும் நிரம்பியவர் நீங்கள். அப்போ அனைத்து சக்திகளையும் நீங்கள் நிரப்பிக்கணும் இல்லை? எதிர்காலத்தில் அனைத்து சக்திகள் நிரம்பியவர்களாகத்தான் நீங்கள் இருக்க போகிறீங்க சொர்க்கத்தில். கொஞ்சம் தெய்வீக குணங்கள் மட்டும் நிரம்பியவர் இல்லை, அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாக இருப்பீங்க. தேவதைகளுடைய மகிமையே அதுதானே. அதனால் அந்த பொக்கிஷத்தை எல்லாம் இப்போவே இல்லை நீங்கள் நிரப்பிக்கணும், அந்த கஜானாவை. ஸோ அதனால் அனைத்து தெய்வீக குணங்களையும் அனைத்து சக்திகளையும் இப்போவே நிரப்பிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கஜானாவும் தெய்வீக குணங்களோடும் சக்திகளோடும் தொடர்புடையது. நீங்கள் சாதாரண வார்த்தையை பேசுறது கிடையாது, அதுக்கு பதிலாக இனிமையான வார்த்தைகளை பேசுகிறீங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு கஜானாவிலும் இந்த தொடர்பு இருக்குது இல்லையா? அந்த இனிமைத்தன்மை, அந்த இனிமையாக பழகக்கூடிய சக்தி தான் வார்த்தைகள் வரும்போது இனிமையான வார்த்தைகளாக வருது இல்லை? சொர்க்கத்தில் எல்லாருடைய வார்த்தையும் இனிமையாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இனிமைத்தன்மையை இப்போ நிரப்பிக்கிறீங்க. ஸோ அதனால தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இப்போவே நிரப்பிக்குங்க. ஆனால் அதை சோதிக்கிறதுக்கு மாயா வரும் இல்லையா? உங்களுடைய மிருக குணத்தெல்லாம் தூண்டி பார்க்கும். என்ன வேணாலும் பண்ணு, நான் அமைதியாக தான் இருப்பேன், ஆனந்தமாக தான் இருப்பேன், தூய்மையாக தான் இருப்பேன், சுப பாவனை தான் வைப்பேன், சுப விருப்பம் தான் வைப்பேன், அப்படி இருக்கணும். இப்போ இல்லைன்னா எப்போ பண்ணுவீங்க? ஆனால் டெஸ்ட் பேப்பர் வரும் தான், அதையும் மீறி நீங்கள் அமைதியாக இருக்கணும். பாப்தாதா குழந்தைகளை நேசிக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப இந்த சிக்னல் கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்றைய குழுவில்
விதவிதமான குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க, ஆசிரியர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆசிரியர்கள் சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அதனால் ஆசிரியர்களும் வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் குமாரிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஸோ இது அனைத்து விதமான ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்குது. நல்லது. எல்லோருக்கும் இப்போ வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது மதுபனுக்கு வர்றதுக்கு. இது நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக குழந்தைங்க இந்த ரெக்வெஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, எங்களுக்கு பாபாவை மீட் பண்ணுறதுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ எல்லோரும் வந்துட்டீங்க. ஒரு அனைத்து விதமான மலர்கள் நிரம்பிய பொக்கே இப்போ பாபா முன்னாடி இருக்குது. அதாவது குழந்தைங்கள சொல்கிறார், ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை டீச்சர் குழந்தைங்களுக்கும் பாப்தாதாவுக்கு ஒரே ஒரு சுத்தமான ஆசை இருக்குது. அது என்ன தெரியுமா? கம்ப்ளைண்ட் ஃபைலை முடிச்சிடணும். இது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, நிறைய புகார். அந்த ஃபைலை ஃபுல்லாக மூடிடுங்க. ஏன்னா பாப்தாதா கிட்டே இந்த ஃபைலு நிறைய சேர்ந்துருச்சு. இந்த வருடம் இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல், புகார் ஃபைலையும் முடிச்சிடணும். ஸோ ஃபைலை முடிச்சிட்டிங்கன்னா ஃபைன் ஆகிடுவீங்க, அதாவது சிறந்தவர் ஆகிடுவீங்க. எனக்கு எந்த விதமான புகாரும் கிடையாது யார் மேலேயும். அப்புறம் ஃபைனாக ஆகிட்டால் மட்டும் போதாது, ரிஃபைன் ஆகணும். அதாவது சிறந்தவரிலிருந்து மிக மிகச் சிறந்தவராக ஆகணும். அது உங்களுக்கும் விருப்பம் தானே? மற்றவர்கள் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அவர்களோடு ஒத்து போகக்கூடிய வழியை நீங்கள் கற்றுக்கணும். அது எவ்வளோ கடினமான சுபாவ சமஸ்காரம் கொண்டவர்களிடமும் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய கலையை நீங்கள் கற்றுக்கணும். மற்றவர்கள் என்ன வேணாலும் பண்ணட்டும், திரும்ப திரும்ப உங்களுக்கு தடையை ஏற்படுத்துகிறவர்களாக கூட இருக்கட்டும், எவ்வளோ நாளைக்கு தான் இந்த தடையோடையே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க? ஸோ அதுக்கும் நீங்கள் ஒரு நிறைவு விழா கொண்டாடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மற்றவர்களை பார்க்காதீங்க, ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க அதை பார்க்காதீங்க. நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் பாருங்கள். இல்லை, அவர் இப்படி இருக்கிறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த நேரத்தில் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அப்போ அந்த நேரம் இல்லாத வேறு நேரத்தில் அதை நீங்கள் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும் அதை தான் பார்க்கணும். இல்லை, உங்களை ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் இதை பண்ண மாட்டேற, அதை பண்ண மாட்டேற. இப்போ இவர் அமைதிப்படுத்துறது எப்படி? சரி, அவர் சொல்கிறத பண்ணிடலாம், நான் ஏன் பண்ணணும், இது என்ன என்னோடதா, இப்படியெல்லாம் கிடைக்காம உங்களை மாற்றிக்கணும், சுயமாற்றம். அதுதான் முக்கியம். நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் கேளுங்க. அவர் மலை மாதிரி நிற்கிறாரு, அப்போ மலையை விட்டு நீங்கள் தான் விலகி போகணும், மலையா உங்களை விட்டு விலகி போகும்? அதனால் அவர் மாறினாதான் நான் மாறுவேன் அப்படி நினைக்காதீங்க. இல்லையா, குடும்பத்தில், லௌகிக குடும்பத்தில், அலௌகிக குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே இப்படி தானே வரும். நான் எத்தனை வருஷத்து பாபா குழந்தை, அவனுக்காக நான் மாறணுமா? ஆக்சுவலாக நம்ம தான் மாறணும். இல்லையா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம மாற்றத்துலலாம் அதை காட்டணும். சரி, ரொம்ப நாள் மாறினா அவங்களே மாறலை, ரொம்ப நாள் பாபாவுக்கு வந்த நான் ஏன் மாறணும்? அவங்க மாறட்டினா என்ன, நம்ம நாராயணனாக வந்திருக்கிறோம், நான் மாறுறேன். ஸோ மலை நவுந்தாதான் நான் முன்னாடி போவேன்னா இது நடக்கிற காரியமா? மலையும் நவர போகிறது கிடையாது, நீங்களும் உங்கள் இலக்கை அடைய போகிறது கிடையாது. அதனால் அந்த ஆத்மா மேலே சுப விருப்பம் இருந்தால் ஜஸ்ட்டு நீங்கள் சைகை கொடுத்துட்டு உங்களுடைய மனம் புத்தியை காலி பண்ணிவிடுங்க. அவர் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, அதை விட்டுருங்க. இது தப்புன்றதை டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக புரிய வச்சுட்டு, அதுவும் ஒரு சைகை தான் இல்லையா, டைரெக்டாக சொன்னால் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஒரு சைகையாக பண்ணிவிட்டு உங்கள் மைண்டை காலி பண்ணிவிடுங்க. இல்லை, அவர் அப்படிங்கிற எண்ணத்தையே எடுத்துடுங்க. அதுவும் என்னது, சுப விருப்பத்தினால அதை சொல்கிறீங்க, அது முக்கியம். உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாருன்னு நீங்கள் பண்ணலை, இது அவருக்கு பிற்காலத்தில், இப்போ நான் பொறுத்துக்குவேன், மற்றவங்க பொறுத்துக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சைகையை கொடுத்துட்டு உங்கள் மைண்டை காலி பண்ணிவிடுங்க. அவர் இப்படிப்பட்டவர்ன்ற எண்ணமே வேண்டாம்.
இல்லையா? தடைகளின் சொரூபமாக இருக்கிறவரை பற்றியே சிந்தனை பண்ணுறதுல உங்களுடைய மைண்டை பிஸியாக வச்சுருக்காதீங்க. ஏன்னா எல்லாமே வரிசைக்கிரமமாக இருக்குது அப்படின்னா அவங்கவுங்களுடைய ஸ்திதியுமே வரிசைக்கிரமமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வரிசைக்கிரமம் ஆகிறதுக்கு வரல, நம்பர் 1 ஆகிறதுக்கு வந்திருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். இல்லையா? நம்பர் 1 ஆகிறவங்க தன்னை மாற்றிக்குவாங்க. வரிசைக்கிரமத்தில் இருக்கிறவங்க தான் இவங்க மாறணும் அவங்க மாறணும்னு குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் உங்களை மாற்றிக்கொண்டு யார் உங்களுக்கு தடையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சுப பாவனை வையுங்க. யார் தேவையில்லாத வீண் எண்ணங்கள் எதிர்மறை எண்ணத்தை உருவாக்குறாங்களோ அவங்க மாறணும்னு சுப எண்ணம் மட்டும் வைங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் முயற்சியும் தேவைப்படும். ஆனால் யார் தன்னை முழுசாக மாற்றிக்கிறாங்களோ இறுதியில் அவங்க கழுத்தில் தான் வெற்றி மாலை வந்து விழும். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? பொறுத்தார் பூமி ஆழ்வார், இதுதான் இதுக்கான அர்த்தமே. ஸோ அவங்க தான் நாராயணனாகவும் ஆகிறது. ஸோ உங்களுடைய சுப விருப்பத்தின் மூலமாகவே சுப பாவனையின் மூலமாகவே ஒரு ஆத்மாவை மாற்ற முடிந்தால் மாற்றுங்கள், இல்லாட்டினா சைகை கொடுங்க. மற்றபடி அவங்க மாற்றியே ஆகணும் அப்படின்னு அந்த பொறுப்பை உங்கள் தலையில் சுமந்துட்டு இருக்காதீங்க. இல்லையா? சுப எண்ணம் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், அவ்வளோதான். உங்களை மாற்றிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். மற்றவர்கள் மாறணுன்றது எண்ணத்தளவில் இருந்தால் போதும். நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் சுயமாற்றத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பறந்து முன்னாடி போய்கிட்டே இருங்க. ஏன்னா சூப்பராக சொல்கிறார் பாருங்க. ஏன்னா இந்த தடை இருக்குது தெரியுமா, அவனை நான் மாற்றியே ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இது கூட பற்றின் தங்க இழை அப்படின்னு சொல்கிறார். சின்ன நூல், பற்றின் நூல் தான் சொல்கிறார். அவங்கள மாற்றியே ஆகணும். இது உங்களை பறக்க விடாது. நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு பறந்து போய்கிட்டே இருங்க. ஸோ அப்போ சத்தியம்ன்ற திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூக்ஷ்மமான நூல் இது. இதிலிருந்தும் நீங்கள் முக்தி அடையணும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லையே இது உண்மை தானே, அவங்க அப்படி தானே இருக்கிறாங்க, எப்பவும் இப்படி தானே நடந்துகிட்டு இருக்குது, இப்படிலாம் நடக்கக்கூடாதே இப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் பாபா குழந்தைங்க சென்டரில் எல்லா இடத்துலையும் நடக்கிற பிரச்சனை இது. பாபா சொல்கிறாரு, சரி இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இதை நீங்கள் பார்த்து முன்னேறாமல் நின்றுக்கிட்டே இருக்க போகிறீங்க? நீங்கள் பறக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களா, இங்கே நின்று முட்டி மோதிக்கிட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க, மற்றவங்கள மாற்றுறதுக்கு வரல. அதனால் இந்த சூக்ஷ்ம நூலில் இருந்தும் விடுபடுங்கள், கட் பண்ணுங்க, முக்தி ஆண்டை கொண்டாடுங்கள். அதனால தான் பாப்தாதா வந்து குழந்தைங்களோடு பலவிதமான ஃபங்க்ஷனை கொண்டாடுற, குழந்தைங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு, ஊக்க உற்சாகத்துக்கு தீனி போடுற மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் கொண்டாடுறார். ஆனால் இந்த வருடத்தின் கடைசி ஃபங்க்ஷன் முக்தி வருடத்தை கொண்டாடுற ஃபங்க்ஷனாகத்தான் இருக்கணும். ஃபங்க்ஷனில் வந்து தாதிக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த முக்தி வருடத்தின் விழாவில் பாப்தாதாவுக்கு சம்பூர்ணத்தன்மைன்ற கிஃப்டை கொடுங்க. பர்ஃபெக்டாக ஆயிட்டம் பாபா, நீ நினச்ச மாதிரி ஆயிட்டம் பாபா, எந்த குறையும் இல்லை பாபா, எல்லா குறைக்கும் முக்தி கொடுத்துட்டோம் பாபா அப்படின்ற பரிசை கொடுங்கள். உங்களையே மலர்களாக்கி எனக்கு பரிசாக கொடுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். வரதானம்: உறவு தொடர்புகளில் திருப்தி என்ற விசேஷத்தன்மையின் மூலமாக வெற்றி மாலையில் கோர்க்கக்கூடிய திருப்தியின் மணி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: சங்கம யுகமே திருப்தியின் யுகம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆக்சுவலாக பாபா ஒரு முரளியில் சொல்லுவார், திருப்தி அப்படிங்கிற ஒரு சக்தியில் எல்லா சக்திகளும் அடக்கம்ன்றார். யோசிச்சு பாருங்களா, பொறுமை சக்தி இருந்தால் தான் திருப்தியாக இருப்பீங்க, அன்பு சக்தி இருந்தால் தான் திருப்தியாக இருப்பீங்க, எல்லா சக்தியுமே வந்துடும். நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்கனாலே எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அதனால தான் அது மிகப்பெரிய சக்தின்னு வரும். ஸோ திருப்தியாக இருந்துட்டாலே போதும், எல்லா சக்தியும் நிரம்பியவர் ஆகிடுவீங்க. ஸோ சங்கம யுகமே திருப்தியான யுகம் இல்லை? இப்போ நீங்கள் திருப்தியாக இருக்கிறதா அடுத்த 5000 வருடம் திருப்தியாக இருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல், முரளியே அதுதானே, கம்ப்ளைண்ட் புகார் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு எதுனா இருந்தாலும் நான் திருப்தியாக இருக்கிறேன், யார் எப்படியா இருந்தாலும் நான் திருப்தியாக இருக்கேன். அது அவங்க நடிப்பு,
விலகி சாட்சியாக பார்க்குறேன், சுப பாவனை கொடுக்குறேன், அவ்வளோதான். யார் தனக்குத்தானே திருப்தியாக இருக்கிறாங்களோ, உறவு தொடர்புகளிலும் வந்தாலும் திருப்தியாக இருக்கிறாங்களோ, அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துகிறாங்களோ, அவங்க தான் வெற்றி மாலையில் கோர்க்கக்கூடிய மணியாக மாறுவார்கள். ஏன்னா தொடர்புகளின் மூலமாகத்தான் மாலையே உருவாக்கப்படுது. ஒரு மணியும் இன்னொரு மணியும் தொடர்பிலே வரலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி மாலை உருவாகும் இல்லையா? ஒரு மாலை, ஒரு ஜப மாலை, ருத்ராட்ச மாலை, முத்து மாலை, மணி மாலை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மணியும் டச் பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். இல்லை நான் இந்த மணியோடு தொடவே மாட்டேன் அப்படின்னா அது மாலை மாதிரியே இருக்காது. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், எல்லாரோடையும் உங்களால் ஒத்து போக முடியணும், எல்லாரோடையும் நீங்கள் திருப்தியாகவும் இருக்கணும், திருப்திப்படுத்தவும் செய்யணும். ஸோ திருப்திப்படுத்தும் போது தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிது. ஸோ அதனால் திருப்தியின் மணியாகுங்கள். நிரந்தரமாக எது நடந்தாலும் திருப்தியாக இருங்க, எப்படிப்பட்டவரையும் திருப்திப்படுத்துங்க. ஏன்னா ஒரு குடும்பம்னாலே திருப்தியாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம்ன்ற. தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களும் திருப்திப்படுத்தினா தான் அதுக்கு பேர் குடும்பம். ஜென்ரலாக குடும்பம்னாலே அதுதான். அப்போ பிராமண குடும்பத்துக்கெல்லாம் நம்பர் 1 குடும்பம் பிராமணன் தான் தலை. அதிலிருந்து தான் வருது மற்ற எல்லாமே, தேவதையிலேருந்து சத்திரியன்லேருந்து எல்லாமே. அப்போ குடும்பம்னாலே நானும் திருப்தியாக இருப்பேன், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவேன். அதனால் எந்த விதமான முரண்பாடு, கருத்து மோதல் எதுவும் வர வேண்டான்றார். அது பாபா ஒரு முறையில் சொல்லுவார், ஒரு கருத்து நீங்கள் முன்வைக்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் சேர்ந்து வேற ஒரு கருத்தை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் அதை விட பெட்டர் கருத்து உங்ககிட்ட தான் இருக்குதுன்னா கூட அந்த கருத்தை தியாகம் செய்து எங்கே மெஜாரிட்டி இருக்கோ அவங்களோட சேர்ந்துடுங்க, உங்கள் மூலமாக பிரிவினை வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் பிராமண வாழ்க்கை. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னார்ல, பிராமணனுக்குன்னு தனியாக ஒரு பழக்கம் கிடையாது. பிரம்மாவுடைய பழக்கம் எதுவோ அதுதான் பிராமணனுடைய பழக்கம். ஸ்லோகன்: தடைகளுடைய வேலை வர்றது, உங்களுடைய வேலை அந்த தடைகளை அழிக்கிறது. இல்லை நம்ம பேர் என்ன? விக்ன விநாசக். அதான் விநாயகர். விநாயகருக்கு அதான் அர்த்தம். விக்ன விநாயகர்னு சொல்கிறோம். விக்ன விநாசக் அவர், இல்லை தடைகளை அழிப்பவர். ஸோ எப்படிலாம் தடையை அழிக்கிறதுன்றது தான் இன்றைக்கி முரளி ஃபுல்லாக சொல்கிறார். மலை மாதிரி வந்தால் நீங்கள் ஓரம் போயிடுங்க, சுபபாவனை மட்டும் வையுங்க, இல்லை நான் அவனை மாற்றாமல் விட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னைக்கு பறக்கிறது? திருப்தியாக இருங்க, திருப்திப்படுத்துங்க, சுபபாவனை வைங்க, அவ்வளோதான். அப்புறம் உங்களுடைய மகிமையை பாடிக்கிட்டே இருங்க, உங்களுடைய பாக்கியத்தை பாடிக்கிட்டே இருங்க. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.